உங்களுடைய படங்கள் நம்ம வந்து ஊமை விழிகள் பத்தி நெறைய பேசினோம். அதுக்கப்புறமா ரொம்ப இன்னொரு ஒரு முக்கியமான படங்கள் பத்தி பேசணும்னா, உழவன் மகன் படம். சூப்பரான ஒரு மூவி சார். அது பண்ணியிருக்கீங்க. அந்த மூவி பத்தி சொல்லுங்க. அந்த அதான் எக்ஸ்பீரியன்ஸ். உழவன் மகன்ல வந்து ரொம்ப ஓ, கேப்டனை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு ஊமை விழிகள் வந்து கேப்டனோட 56வது படம். ம். எத்தனை டைரக்டர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ம். அவருடைய ட்ரீம் வந்து சொந்த படம் தயாரிக்கணும்னு. ம். ராவுத்தருக்கும் அதான் ட்ரீம், லட்சியம், ரெண்டு பேருக்கும் சொந்த படம் ஆரம்பிக்கணும்னு சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு. அதோட படம் வந்து உழவன் மகன். ஓ! கேப்டன் ஸ்பெஷல். கேப்டன் தயாரிச்ச முதல் படம் வந்து உழவன் மகன். சூப்பர். அப்போ வந்து எல்லாரும் வந்து இத்தனை டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கோமே, நம்ம மாத்தி கொடுக்கலாமே, அவருக்கு பண்ணலாம், இவருக்கு ஆமா. பண்ணலாம் அப்படி எல்லாம் சொல்லும்போது இல்ல, ஏன்னா இப்போ ஊமையில் சூப்பர் ஹிட், ம். நம்ம பிள்ளைங்க தான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை டைரக்டர் இருக்கும்போது அது இதெல்லாம் தாங்க கேப்டன். என்ன சொல்றது, நான் அவரோட ஒரு புண்ணியம் தான், கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம் தான் நம்ம அவரோட வாழ்ந்ததெல்லாம். அந்த படத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப நாங்க சொல்லும் போது என்ன சொன்னோம், இந்த படம் வந்து கேப்டன் எம்ஜிஆர் படம் மாதிரி பண்ணுவோம். கேப்டன் வந்து ரொம்ப எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தீவிரமா பிடிக்கும். இப்போ எம்ஜிஆர் படங்கள்லாம் அப்படியே கிட்டத்தட்ட 40 தடவை பார்த்துருக்கேன், இதை 50 தடவை பார்த்துருக்கேன்லாம் சொல்லுவாரு.